வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? நீங்க தான். முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. நல்ல மாற்றம் இருக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல் குறையும். சகோதரர்களோடு ஏற்படுகிற பிரச்சனை குறையும். விவசாயம் சம்பந்தப்பட்ட சிக்கல் குறையும். அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிக்கல் குறையும். உங்க நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, ராசி எதுவாக தான் இருக்கட்டும், பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25, கூட்டுத்தொகை 7, விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் போட்டாலோ அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தினாலோ அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சாலோ நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிறது ராசி பலன் பார்க்குறோம். நேற்றும் இன்னைக்கும் பலன் ஒரே மாதிரி இருக்கும். பல ராசிகளுக்கு ஒரு தப்பும் கிடையாது. மேஷ ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் உங்களுடைய பலம். அது இன்னைக்கு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள் சிவப்பு. ரிஷபராசியார் நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலமான பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள் சிவப்பு. கடகராசியார் நேயர்களை இன்னையோட சந்திராஷ்டம் முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்குது. அதனால 3 நட்சத்திரக்காரர்களும் கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டிலையும் விளக்கேற்றணும். நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். அசைவ உணவு கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம். பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னையிலிருந்து நாளைக்கு 3 நாளும் இருக்குது. அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும். வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். துலா ராசிக்கார நேயர்களை உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். உடல்நலத்தில் அக்கறை. வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் 4, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் நல்ல நாள். புத்தி கூர்மை மனோதிடம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தப்பிக்கிறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் கூடாது. பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது. வீட்டில் கோயிலில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும்.
ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏங்க கையில் அளவாக பணம் வச்சுருந்தா அப்புறம் என்ன யார் கொடுக்க போகிறோம்? கிரகநிலைகள் சரியில்லைன்னா கடன் வாங்கி கூட இன்னொருத்தர்கிட்ட காசு கொடுப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். உங்களுடைய பலம், தைரியம், நிதானம், திடமான மனசு அதெல்லாம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். உங்களுடைய பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு, சொந்த வீடோ வாடகை வீடோ, மேஷம் கடகம் விருச்சிகம் சிம்மத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மேஷமாக இருந்தாலோ அல்லது மேஷம் கன்னியாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ அல்லது 2 பேர் ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.